சட்டுன்னு லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில ஆயில் ஊத்தி, கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு எங்க வீட்ல சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் ஆட் பண்ணல. அது கூட இஞ்சி குட்டி குட்டியா கட் பண்ணி, இஞ்சி, பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் வந்து உப்பும், மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம ஒயிட் ரைஸ் இருக்கு அப்படின்னா, டக்குன்னு 5 மினிட்ஸ்ல இந்த இந்த ரெசிபிய நம்ம பண்ணிரலாம். இந்த லெமன் ரைஸ்க்கு வந்து கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் வந்து இதே வீடியோல நான் வந்து சொல்றேன். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நல்லா பொட்டேட்டோவ வந்து கியூபா குட்டியா கட் பண்ணிக்கங்க. ஆயில் போட்டு, இதுலயும் கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பூண்டு தட்டி போட்டுட்டு, உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டுறணும். போட்டுட்டு பொட்டேட்டோவ நம்ம கியூபா கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ போட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா சாட் பண்ணிக்கணும். சாட் பண்ணிவிட்டு ஒரு 50% பொட்டேட்டோ வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொட்டேட்டோ ஒரு சைடு வந்து அப்படியே ஃப்ரை ஆன மாதிரி, இந்த மாதிரி ஃப்ரை ஆன மாதிரி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரா இருக்கும். லெமன் ரைஸ்க்கு வந்து கருவேப்பிலை இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே எனக்கு கருவேப்பிலை இல்ல. அதனால நான் ஆட் பண்ணல. கருவேப்பிலை இருந்தா தாளிப்பப்போ நீங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.